மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னோதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலையில் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புரட்டாசி மாதம், அதாவது சூரியன் கன்னி ராசி காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி கன்னி ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலம். அதாவது கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் அங்கே ஆட்சி, கன்னி ராசியிலே ஆட்சி பெறுகிறார், உச்சம் பெறுகிறார். புதனுடைய அதிதேவதை யாருன்னா மகாவிஷ்ணு. ஆக பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய அருள் நிறைந்த மாதம் புரட்டாசி மாதம். இந்த மாதம் மகாலய அமாவாசை வருகிறது. அதாவது 16ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி மகாலய அமாவாசை. அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு சிறப்பான நாள், முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கு சிறப்பான நாள். அதாவது திலஹோமம், அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் தற்கொலை மரணம், இந்த மாதிரியான சூசைடு மரணம், இந்த மாதிரி ஆத்மா சாந்தி அடையாதவர்களுக்கு திலஹோமம் செய்வதற்கும் சிறப்பான மாதம், சிறப்பான அந்த அமாவாசை மகாலய அமாவாசை. அடுத்ததாக இந்த மாதம் நவராத்திரி, அதாவது 16ஆம் தேதி அமாவாசைனா 17ஆம் தேதியே நவராத்திரி ஆரம்பம். அதாவது தேவி ஆதிபராசக்தி 9 ரூபங்களாக காட்சி கொடுக்கின்ற மாதம். அடுத்ததாக இந்த மாதம் புரட்டாசி மாதம் தான் நவகிரகங்களில் சுக்கிரன் பிறந்தது. இந்த மாதம் புரட்டாசி மாதம் தான் மாந்திரிகத்தின் கடவுளான காளி அவதாரம் எடுத்தது இந்த புரட்டாசி மாதம் தான். இப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்திலே மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன், அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மாதம் முழுவதுமே. 3ஆம் இடங்கிறது என்ன? முயற்சி, வெற்றி. அதாவது செவ்வாய் தான் வெற்றிக்கு கிரகம். 3ஆம் இடம் வெற்றிக்கு இடம். ஆக எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி. 3ஆம் இடத்திலே செவ்வாய் உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கும் 8ஆம் இடத்துக்கு உடையவர் மாதம் முழுவதுமே. அதிலே 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம். தைரிய கிரகமும் செவ்வாய் தான். அதாவது தைரியம், வீரியம், பராக்கிரமம், இது எல்லாத்துக்கும் காரகம் செவ்வாய் தான். அந்த இடத்துக்கு அதிபதியும் 3ஆம் இடம் தான். அப்போ 3ஆம் இடத்திலே வலுவான நிலையிலே புதனுடைய வீட்டிலே சஞ்சரிக்கிறார் செவ்வாய். ஆக தைரியம், எதையுமே சமாளிக்கக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடியது. இளைய சகோதரர்கள் வழி ஆதாயங்கள் பெருகும். அடுத்ததாக எடுத்த காரியங்கள் முயற்சியை வெற்றி கொடுக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் இளைய சகோதர வழி ஆதாயங்கள் பெருகும். அதே போல் 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு வரக்கூடிய செய்தி, ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு. நிலம் சம்பந்தமான யோகங்கள், நிலம் அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக சம்பந்தமான யோகங்கள், அசையா சொத்துக்கள் மூலம் யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. ஆக செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே வெற்றி ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். செவ்வாய் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவர் வாக்கு, தனம், குடும்ப ஸ்தானத்திற்கும் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யார் என்றால் சுக்கிரன். கன்னியிலே 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஆனால் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் சுக்கிரன். இது ஒரு சிறப்பான நிலை. 7ஆம் அதிபதி 7 ஆட்சி. 2ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி. 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். அதாவது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும், நண்பர்களால் ஆதாயங்கள் பெருகும், புதிய தொழில், கூட்டு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. அடுத்ததாக 7ஆம் இடம் என்பது இந்த சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது கண்டிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சி, சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 8ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட குருவுடைய 7வது பார்வையாக நேராக அங்கே குருவுடைய பார்வையில் இருப்பார். பொதுவாக 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், அதாவது தனஸ்தானம், வருமான ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது என்ன? மறைவு ஸ்தானம். திடீர்னு கொடுக்கக்கூடிய எல்லாமே. அப்போ திடீர் வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு 7வது பார்வையை பார்க்குறாரு அந்த சுக்கிரன். பொதுவாக சுக்கிரனுக்கு 8 மறைவில்லை, ஆனாலும் குருவோட பார்வையோடு இருக்கும்பொழுது திடீர் வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த மாதம் பயணிக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி, இளைய சகோதரம், தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும்
6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானத்துக்கு அதிபதியுமாகிய புதன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 7ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திலே சஞ்சரிப்பார். 6ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே பொதுவாக 6ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதி 6ல இருந்தால் அதுக்கு பேர் ஹர்ஷ யோகம்னு பேர். அப்போ 6ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் 7ஆம் தேதிக்கு பிறகு 24ஆம் தேதி வரை. 6ஆம் இடங்கிறது என்ன? நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடனாக இருந்தாலும் கூட 6ஆம் இடங்கிறது உத்தியோகம், மாத சம்பளத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்தியோகம் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை, அதாவது படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 6ஆம் இடம் வலுவடையும் பொழுது உத்தியோகம் நம்மளுடைய கல்விக்கு தகுந்தாற் போல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக பிரமாதமாக இருக்கிறது. 24ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் புதன். 3ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது சுபகாரியங்கள், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். அதாவது 6ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிக்கிறார். அவர் தான் 6ஆம் இடத்து அதிபதி இல்லையா? சஞ்சரிக்கும் பொழுது கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்றபடி அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார் புதனும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், பதவி ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது 5ஆம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது திரிகோண ஸ்தானத்தில் அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆக அந்த 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது ஒரு அனுகூலமற்ற நிலை. ஏன் அப்படின்னா சூரியன் 6ல், அதாவது 5ஆம் அதிபதி 6ல் மறைகிறாரு. 10வது கேதுவோட சேர்ந்திருக்காரு. குருவோடைய பார்வை இருந்தாலும் கேதுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். ஆக 5ஆம் இடத்து அதிபதி 6ல் மறையும் பொழுது பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலே கவனமாக இருக்க வேண்டும். எதையுமே ஆற போட்டு அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு விட்டணும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது புத்திரர் வகையிலே சில புத்திரர்களுடன், குழந்தைகளுடன் சில வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் 6ஆம் இடங்கிறது நோய், அப்படி தானே? நோய். அப்போ நோயின்னா தனக்கு சூரியன்னா யார்? உஷ்ண சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ தனக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 6ஆம் இடங்கிறது நோய் அப்படிங்கிறத விட சூரியன் உஷ்ண சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை இந்த மாதம் அசைவத்தை தவிர்ப்பது சிறப்பு. பொதுவாக புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் மேசராசிக்காரர்கள் அந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமையை அசைவம் தவிர்க்க வேண்டும். சூரியன் சம்பந்தமான நோய் அப்படிங்கிறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதி, இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அசைவத்தை தவிர்க்க வேண்டும். சூரியன் மட்டுமே கொஞ்சம் அனுகூலமற்ற நிலை 6ஆம் இடத்துல, அதுவும் குருவோட பார்வையில் இருந்தாலும் கேதுவோட சேர்ந்து சஞ்சரிப்பதால் சூரியனா தந்தை இல்லையா? தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல புத்திரர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆறப்போட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் அனுகூலமாகவே இருக்கிறது. இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.